இன்வெர்ஸ் trigonometry ஃபங்க்ஷன் உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுதா? அப்போ இந்த வீடியோ ஒரு தடவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல இன்வெர்ஸ் trigonometry ஃபங்க்ஷன்னா என்ன, அதோட டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, அதோட கிராஃப் எப்படி இருக்கும், அதோட லிமிட்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபுல்லா நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாம trigonometric functions ஓட values எப்படி எழுதுவோம்? sin 60 degree equal to root 3 by 2, cos 0 degree equal to 1, tan 30 degree equal to 1 by root 3 நிறைய இருக்கு இல்லையா? இதுல இந்த 60 degree, 0 degree, 30 degree இதெல்லாம் இந்த trigonometric functions ஓட domain. ஓகேவா? அதே மாதிரி root 3 by 2, 1, 1 by root 3 இதெல்லாம் range. ஓகேவா? domain means நம்ம input கொடுக்கிறது, range means நமக்கு output-ஆ கிடைக்கிறது. ஓகேவா? ஓகே, இதுவே இப்ப inverse trigonometric functionல எப்படி மாறும் அப்படின்னா trigonometryயோட domain எல்லாம் அப்படியே range-ஆவும், range எல்லாம் அப்படியே domain-ஆவும் மாறும். அதாவது root 3 by 2, 1, 1 by root 3ங்கிற input-ஆ நம்ம கொடுக்க போறோம். So அதெல்லாம் நமக்கு domain-ஆ இருக்கும். நமக்கு output-ஆ கிடைக்க போறது 60 degree, 0 degree and 30 degree. இதெல்லாம் நமக்கு range-ஆ இருக்கும். ஓகேவா பாயிண்ட்? இந்த மாதிரி நமக்கு domain-உம் range-உம் மாறி வரும். இதுதான் நமக்கு inverse trigonometry function. இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியரா? ஓகே, இப்போ இதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இன்வெர்ஸ் trigonometry ஃபங்க்ஷனை இப்போ sin θ equal to x அப்படிங்கிறது நமக்கு trigonometry ஃபங்க்ஷன். அதை நாம sin inverse of x equal to θன்னு எழுத போறோம். இதுதான் இன்வெர்ஸ் trigonometry ஃபங்க்ஷனை எழுதுற முறை. ஓகேவா? இதுல வந்து sin θ இருக்கக்கூடிய இந்த sin வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட வருது அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ sin inverse of x equal to θன்னு மாறும். சரியா? நிறைய பேர் sin inverse of x னா 1 by sin x நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. sin inverse sin x ஓட பவர் -1 இருந்தாதான் அது 1 by sin x இருக்கும். sin inverse அப்படின்னா நம்ம sin inverse x equal to θவை இந்த மாதிரி தான் எழுத முடியும். ஓகேவா? இதுல இந்த x வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு டொமைன், நாம கொடுக்கக்கூடிய இன்புட். ஓகேவா? அதுல θ அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட், தட் மீன்ஸ் ரேஞ்ச். So sin inverse x equal to θ அப்படிங்கிற பாயிண்ட்ல டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனோட டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது தான். இப்போ sin inverse of x equal to y இருக்குன்னா xங்கிறது டொமைன், yங்கிறது ரேஞ்ச். x ஓட வேல்யூ -1 less than or equal to x less than or equal to 1 வரும். ரேஞ்ச் பார்த்தோம்னா -π/2 less than or equal to y less than or equal to π/2 வரும். அதே மாதிரி cos inverse ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா the same -1 less than or equal to x less than or equal to 1, range வந்து 0 less than or equal to y less than or equal to π ன்னு இருக்கும். ஓகேவா? அடுத்தது tan ஃபங்க்ஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு x ஓட வேல்யூ -infinity less than x less than infinity வரும். ரேஞ்ச் வந்து -π/2 less than y less than π/2 ன்னு வந்துரும். அடுத்தது cosecant ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா mod x greater than or equal to 1 ன்னு வரணும் வேல்யூ. y பார்த்தோம்னா -π/2 less than or equal to y less than or equal to π/2 வரணும். கண்டிப்பா y not equal to 0 இருக்கும். அதே மாதிரி secant inverse function பார்த்தோம்னா mod x greater than or equal to 1, that means 0 less than or equal to y less than or equal to π, y கண்டிப்பா not equal to π/2 இருக்கும். லாஸ்டா cot inverse function பார்த்தோம் அப்படின்னா -infinity less than x less than infinity வரும் டொமைன் வேல்யூ. ரேஞ்ச் பார்த்தோம்னா 0 less than y less than π அப்படின்னு வரும். ஓகேவா? இதுதான் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்ஸோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் வேல்யூஸ். நமக்கு புக் பேக்லயுமே இருக்கு, ஆர்டி ஷர்மாலே புக் பேக்லயுமே இந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் தி ஃபங்க்ஷன். இப்போ இன்வெர்ஸ் trigonometry ஃபங்க்ஷன்ல பார்த்தோம்னா பிரின்சிபல் வேல்யூ ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் இருக்கும். சம்ல பார்த்தோம்னா ஒரு ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் என்னவோ அதுதான் அந்த ஃபங்க்ஷனோட பிரின்சிபல் வேல்யூ. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்ப பாருங்க sin inverse of 1/2 equal to 30 டிகிரிங்கிறது ஒரு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். இதுல இந்த 30 டிகிரிங்கிறது என்ன, இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச். அப்போ இந்த வேல்யூ தான் நமக்கு பிரின்சிபல் வேல்யூ. பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் sin inverse 1/2 equal to 30 டிகிரி. ஓகேவா? பிரின்சிபல் வேல்யூ வச்சு நிறைய சம்ஸ் நீங்க போட போறீங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சம்மா போடும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கு, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் டெலிட்டட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ண போறோமோ அதை மட்டும் பார்க்கலாம். அதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா sin inverse x equal to x belongs to -1ல இருந்து 1 வரைக்கும் 2 பாயிண்ட் வரும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் இப்போ சொன்னது sin inverse x. செகண்ட் ஒன் பார்த்தோம்னா sin inverse of sin θ.
ஓகேவா? அப்ப அந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூ எங்க இருந்து இருக்கணும்? -π/2 இருந்து π/2 இருக்கணும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட், காசுக்கு cos of cos inverse x equal to x, x belongs to -1 இருந்து 1 வரைக்கும். அதுவே cos inverse of cos theta equal to theta, தீட்டாவோட வேல்யூ 0ல இருந்து π வரைக்கும் இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்லயும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரெண்டுமே என்ன வேல்யூ உள்ள இருக்கோ அதை தான் நம்ம வெளியே எடுத்து எழுத போறோம். அது தீட்டாவோட வேல்யூவா இல்ல எக்ஸோட வேல்யூவா, தட் மீன்ஸ் நியூமரிக்கல் வேல்யூவாங்கிறத பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? அது சம் போட போட உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்துடும். தேர்ட் ஒன் பார்த்தோம்னா tan of tan inverse x equal to x, x belongs to real numbers. செகண்ட் ஒன் வந்து tan inverse of tan theta equal to theta, theta belongs to -π/2 இருந்து π/2 வரைக்கும். ஃபோர்த் ஒன் வந்து cosecant of cosecant inverse x ஓட வேல்யூ x, x belongs to -∞ to -1 union 1 to infinity வரணும். அதே மாதிரி cosecant inverse of cosecant theta ஓட வேல்யூ theta, theta belongs to -π/2 இருந்து π/2 வரைக்கும். கண்டிப்பா theta not equal to 0வா இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம்னா secant of secant inverse x ஓட வேல்யூ x, எப்பன்னா x belongs to -∞ to -1 union 1 to infinity. அடுத்தது secant inverse of secant theta equal to theta, theta belongs to 0 to π, theta கண்டிப்பா not equal to π/2வா இருக்கும். ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் cot of cot inverse x equal to x, x belongs to real numbers, cot inverse of cot theta equal to theta, theta belongs to 0 to π வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு அந்த லிமிட்ஸோட வேல்யூஸ் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சாதான் இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம டக்குன்னு எடுத்து போட முடியும். ஓகேவா? அப்பதான் நமக்கு இந்த தீட்டாவே அந்த இடத்துல வருமா, இல்லைன்னா அந்த தீட்டாவை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அந்த லிமிட்டுக்குள்ளார நாம கொண்டுட்டு வரதுக்காக சேஞ்ச் பண்ணணும். மெயின் கான்செப்டே இதுல அதுதான் பாயிண்ட். ஓகேவா? அது உங்களுக்கு சம் போடும்போது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தோம்னா sin, இது ஒரு செட் முடிஞ்சது, இது அடுத்த செட். sin inverse of -x equal to -sin inverse x ன்னு நாம எழுதலாம். ஓகேவா? நெகட்டிவ் வேல்யூ முன்னாடி வந்துரும், x belongs to ஆல்ரெடி -1 to 1 தான். ஆனா cos இன்வெர்ஸ்க்கு பாருங்க, cos inverse of -x ஓட வேல்யூ எழுதணும் அப்படின்னா π - cos inverse x ன்னு எழுதணும். ஓகேவா? இதுலயுமே x belongs to -1ல இருந்து 1 வரைக்கும் இருக்கிறது தான் பாயிண்ட். tan inverse of -x னா -tan inverse x ன்னு எழுதலாம். x belongs to real numbers. Fourth one, cosecant inverse of -x னா -cosecant inverse x எடுக்கலாம். x belongs to -∞ to -1 union 1 to infinity. Fifth, next secant inverse of -x equal to π - secant inverse x ன்னு வரணும். x belongs to -∞ to -1 union 1 to infinity. Last one வந்து sixth வந்து cot inverse of -x equal to π - cot inverse x, x belongs to real numbers. ஓகேவா? இந்த செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா sin inverse x plus cos inverse x equal to π/2. இதுல x belongs to -1ல இருந்து 1 வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி செகண்ட் பார்த்தோம்னா tan inverse of x plus cot inverse of x equal to π/2, x belongs to real numbers இருக்கணும். தேர்ட் ஒன் பார்த்தோம்னா secant inverse of x plus cosecant inverse of x equal to π/2. இதோட பாயிண்ட்ல வந்து x belongs to -∞ to -1 union 1 to infinity. ஓகேவா? திருப்பி ஏன் லிமிட்ஸ் பத்தி பேசுறோம், லிமிட்ஸ் எல்லாத்துலயும் ஏன் சொல்லிட்டே இருக்கீங்க ஆண்டி அப்படின்னா, லிமிட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் சம்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை நம்மளால யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப பாருங்க, இப்ப இந்த sin inverse of sin 3π/4 ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க நம்மள வேல்யூவை. இப்ப நமக்கு என்ன தெரியும், sin inverse of sin theta equal to theta தெரியுமா? ஓகே, ஆனா தீட்டாவோட வேல்யூ பாருங்க, எது வரைக்கும் இருக்கணும், -π/2 இருந்து π/2 வரைக்கும் தான் இருக்கணும். ஓகேவா? ஆனா இங்க 3π/4 ஓட வேல்யூ 135 டிகிரி. 135 டிகிரிங்கிறது 90 டிகிரியை விட மேல போயிடுச்சா? இப்போ இந்த பாயிண்ட் நம்ம எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த 3π/4 ஸ்பிளிட் பண்ணி ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? அதனாலதான் லிமிட்ஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆறுக்குமே லிமிட்ஸ் தெரிஞ்சா ரொம்ப நல்லது. இல்லைன்னா சைன் காஸ் டான் இது மூணுக்குமாவது கண்டிப்பா லிமிட்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட கிராஃப் எப்படி இருக்குன்னு ஒரு சின்னதா ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். sin x ஓட கிராஃப் பாத்தீங்கன்னா x ஆக்சிஸ்ல டிகிரி குறிச்சிருக்கு, வேவ் லென்த் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? y ஆக்சிஸ்ல 1 and -1 அதோட லிமிட்ஸ் குறிச்சிருக்கு. இன்வெர்ஸ் பாருங்க, அப்படியே x ஆக்சிஸ் y ஆக்சிஸோட வேல்யூஸ் மாறி இருக்கா? y ஆக்சிஸ்ல டிகிரிஸ் எல்லாம் போயிடுச்சு, x ஆக்சிஸ்ல லிமிட் வந்துருச்சு, அப்படியே உல்டாவாயிடுச்சு அந்த டிசைன். அதே மாதிரி தான் காசுக்கும். காசுலயும் பார்த்தோம்னா வேவ் லென்த் தான், x ஆக்சிஸ்ல டிகிரி y ஆக்சிஸ்ல லிமிட் தான், அப்படியே இன்வெர்ஸ்ல x ஆக்சிஸ்ல லிமிட்ஸும் y ஆக்சிஸ்ல நமக்கு டிகிரிஸும் வந்துடும். சரியா?
ஓகே, இப்போ இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷனை பத்தின பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல சம்ஸ் போட ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஸோ எப்படி போடுறது அப்படின்னு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ.